எல்லாருக்கும் ஓடுவது போலதானே ரத்தம் ஓடுகிறது. எங்க அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. இன்னும் இந்த நிலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் தீவிரவாதிகளாக மாறாமல் இருப்பதே அவர்களின் பெருந்தன்மையை காட்டுகிறது என்று. கள்ளத்தனம் கொண்ட காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி. அடுத்த வார்த்தை நான் போட்டா காவல்துறை அதிகாரிகள் ரெக்கார்ட் பண்ணி என்னை கைது பண்ணிடுவாங்க. அவ்வளவு தீவிரமா காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்வாங்க. அப்படித்தான் மேடையில எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம ஏற்கனவே இருந்த பாடலை அண்ணன் சாட்டை அவர்கள் மேடையில பேசுறாரு, பாடுறாரு. காவல்துறை அதிகாரிகள் அவர் காரெல்லாம் உடைச்சு சேஸ் பண்ணி அவரை SC/ST வழக்கில் உட்படுத்தி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். ஆனா எங்க அக்கா கவுன்சிலர் ரம்யா கண்டுபிடிக்க முடியலையா? அவங்க எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால ஆய்வு பண்ண முடியலையா? அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசு ஒத்துக்குதா? ஆமாப்பா, கவுன்சிலரை கூட என்னால கைது செய்ய முடியாதுப்பா அப்படின்னு தமிழக அரசு ஒத்துக்குதா? தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய என் உயிர் தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சிலை ஏந்தி இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும், என் அண்ணன்களுக்கும், தம்பிகளுக்கும் சீமானின் நம்பியின் புரட்சிகரமான வணக்கம். தன்னை உயர்ந்த ஜாதியாகவும் மற்றொரு மனிதனை தாழ்ந்த ஜாதியாகவும் கருதுபவன் மன நோயாளி என புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கற்பிக்கிறார். சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி தொடங்குவதில்லை. சாதி இல்லாத ஏரிதான் நல்ல தண்டமிழ் நீரினை ஏற்கும். சாதி பிழைப்பற்ற தோல்தான் நல்ல தண்டமிழ் வாளினை தூக்கும் என பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் கற்பிக்கிறார். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எந்த அளவிற்கு மனம் நொந்து போயிருந்தால், சாதிதான் சமூகம் என்றால், சாதி சாதின்னு சொல்றீங்களே, இந்த சாதிதான் சமூகம் என்றால் வீசும் காற்றில் விஷம் பரவட்டும் என்று அந்த மனிதன் நொந்து போய் தனது கருத்தை முன்வைக்கிறார் என்று நாம் தமிழர் கட்சி உறவுகள் திண்டிவன நகராட்சி ஊழியர் முனியப்பன் அவர்களை காலில் விழ வைத்த திமுக கவுன்சிலர் ரம்யா மற்றும் அதற்கு துணை போன நகரமன்ற தலைவர் அவரின் கணவர் ரவிச்சந்திரன் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து இந்த இடத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம். நாம் தமிழர் கட்சி ஏன் இதற்கு போராட்டம் செய்கிறது? பலருடைய கேள்வியா இருக்கலாம். எங்களை வழிநடத்துபவர் அண்ணன் சீமான் அவர்கள். அவர் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். சாதி பார்த்து ஓட்டு போட்டா அந்த ஓட்டு எனக்கு தீட்டு, போற்றாத போடாத. இப்படி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் கட்சி தலைவர் சொல்கிறார் என்றால் அது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான், வேற யாரும் பேசல. நீங்க திமுகவை எடுத்துக்கீங்க, சாதி பார்த்து வேட்பாளரை நிறுத்துவார்கள், சாதிக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனா வெளியில மட்டும் என்ன பேசுறது? சமூக நீதி பேசுறது. ஆனா நிஜத்துல சமூகத்துக்கு அநீதியா நடப்பதுதான் திமுக ஆட்சியின் அவலம். அண்ணன் மாரி செல்வராஜ் அவர்கள் இயக்கிய திரைப்படம் மாமன்னன் திரைப்படம். அந்த திரைப்படத்தை பலர் பார்த்திருக்கலாம். அதுல கதாநாயகனாக நடித்தவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதுல ஒரு காட்சி படமாக்கப்பட்டிருக்கும். உதயநிதி ஸ்டாலின்
தந்தையா அந்த படத்துல வடிவேல் நடிச்சிருப்பாரு. வடிவேல் வந்து சட்டமன்ற உறுப்பினர் பகத் பாசிலோட நின்று பேசுவாரு. அப்ப அந்த இடத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் வருவாரு. வந்த உடனே நாற்காலியை தான் பார்ப்பாரு. என்னப்பா நின்று பேசிட்டு இருக்க, உட்காரலையாப்பான்னு கேட்பாரு. அப்ப பகத் பாசில் சொல்லுவாரு, அப்பா உட்கார மாட்டாருப்பா, யார் சொன்னாலும் உங்க அப்பா உட்கார மாட்டாருப்பா அப்படின்னு பகத் பாசில் பேசுவாரு. யார் சொன்னாலும் சரி, நீங்க சொன்னீங்களா வடிவேல் அவர்களை நாற்காலியில உட்கார சொல்லி நீங்க சொன்னீங்களா கேட்கும்போது அவரிடம் பேச்சு வராது. அந்த நேரத்தில் பகத் பாசில் உன்னை உட்கார சொன்னது என்னுடைய அரசியல், உங்க அப்பா உட்காராம இருக்கிறது என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு உட்காருங்கப்பா உட்காருங்கப்பா நாற்காலியில உட்காருங்கப்பான்னு எட்டி உடைப்பாரு. படத்துல மட்டும் எட்டி உடைச்சியே, நிஜத்துல நகராட்சி ஊழியரை காலில் விழ வச்சிருக்காங்க. அவர்களை எட்டி உடைச்சியா? ஏன் உதைக்கல? ஏன் உதைக்கல? கனிமொழின்னு ஒரு அம்மா இருக்கு. சீமான் அண்ணன் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக ஒரு பெண் குற்றச்சாட்டு சுமத்துகிறது. எங்க அண்ணனுக்கு திருமணமாகி குழந்தையே இருக்கு. அப்படி இருந்தபோது கூட ஒவ்வொரு தேர்தல் வரும்போது எங்கள் அண்ணன் மீது குற்றச்சாட்டை சுமத்துவார்கள். காவல் நிலையத்தில் புகார் இருக்கு, நீதிமன்றம் போ, நீதிமன்றம் போயிட்டு உன் வழக்கை நிரூபி, அதை விட்டு வீடியோ மட்டும் போடுறது. அந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறதை வைத்துக்கொண்டு எப்படிதான் நாம் தமிழர் கட்சி பெண்கள் நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறாங்க, எப்படி பயணிக்கிறாங்க? அவங்க பத்திரிகையாளர் முன்னாடி தைரியமா கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க. ஆனா இப்ப பாருங்களா, சாராய கடையை மூடணும், நீங்க ஆட்சிக்கு வந்தா சாராய கடையை மூடணும்னு சொன்னீங்களே, பத்திரிகையாளர் மைக்கை நீட்டினா நான் வரேன் அப்படியே போயிடும், அப்படியே போயிடுவான். இப்ப திண்டிவனத்தில் நடந்த ஒரு குற்றம், ஒரு நகராட்சி ஊழியரை காலில் விழ வைத்திருக்கிறார்கள். நீ ஆட்சி அதிகாரத்தில் இருக்க, செய்தியாளர்கள் உன்னிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார்கள், அதற்கு நீ பதில் சொல்லணும். அது உன் கடமை. ஓட்டு போட்டு உன மக்கள் தேர்வு செஞ்சிருக்காங்க. என்ன நீ மண்ணு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அப்படியே போற, அப்படியே போற. இதை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கண்டிக்கணும். கண்டிப்பாரா? சொல்லுங்க, கண்டிப்பாரா? இப்ப ஸ்டாலின் பேசினாரா? உதயநிதி ஸ்டாலின் பேசினாரா? இந்த பிரச்சனைக்கு யார் பேசினா? திரையில மட்டும் சமூக நீதி, களத்துல ஒரு வெங்காயமும் இல்ல. பெரியார் சொன்னது போல ஒண்ணும் கிடையாது. இந்த நகராட்சி ஊழியர் பாவங்க, அதெல்லாம் அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது அதோட வலியும் வேதனையும் தெரியும். எல்லாருக்கும் ஓடுவது போலதானே ரத்தம் ஓடுகிறது. எங்களால சீமான் அவர்கள் பேசியிருக்காரு, இன்னும் இந்த நிலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் தீவிரவாதிகளாக மாறாமல் இருப்பது அவர்களின் பெருந்தன்மையை காட்டுகிறது என்று. என்ன சேர்மன், என்ன பெரிய கொம்பா, நான் கொம்பா முளைச்சிருக்க. நீ ஒரு கவுன்சிலர், மக்கள் ஓட்டு போட்டதால நீ கவுன்சிலர். அதே மக்கள் உனக்கு ஓட்டு போடணும், நீ ஒரு குப்பை. நீ என்ன, மக்கள் உனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறாங்க, அந்த அதிகாரத்தை வைத்து சக மனிதனை ஒடுக்குவியா, அடிமைப்படுத்துவியா? காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்படுகிறது. காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வழக்கு பதிவு செய்கிறார்கள். வழக்கு பதிவு செய்யவே பல போராட்டங்கள் இங்கு ஏற்பட்டது. அதிமுக போராடியது, இன்னும் பல கட்சிகள் எல்லாம் போராடினார்கள். அதன் பிறகுதான் வழக்கை பதிவு செய்தார்கள் காவல்துறை அதிகாரிகள். நாம் தமிழர் கட்சி உறவுகள் எல்லாம் இருக்கீங்க இங்க சுத்தி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் யாரும் மறந்திருக்க மாட்டோம். அந்த மேடையில அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேசுறாரு,
கள்ளத்தனம் கொண்ட காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி. அடுத்த வார்த்தை நான் போட்டா காவல்துறை அதிகாரிகள் ரெக்கார்ட் பண்ணி என்னை கைது பண்ணிடுவாங்க. அவ்வளவு தீவிரமா காவல்துறை அதிகாரிகள் வேலை செய்வாங்க. அப்படித்தான் மேடையில எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம ஏற்கனவே இருந்த பாடலை அண்ணன் சாட்டதுரைவர்கள் மேடையில பேசுறாரு, பாடுறாரு. காவல்துறை அதிகாரிகள் அவர் காரெல்லாம் உடைச்சு சேஸ் பண்ணி அவரை SC/ST வழக்கில் உட்படுத்தி அவரை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். ஆனா எங்க அக்கா கவுன்சிலர் ரம்யா கண்டுபிடிக்க முடியலையா? அவங்க எந்த இடத்துல ஒளிஞ்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களால ஆய்வு பண்ண முடியலையா? அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கீங்களா? தமிழ்நாடு அரசு ஒத்துக்குதா? ஆமாப்பா, கவுன்சிலரை கூட என்னால கைது செய்ய முடியாதுப்பா அப்படின்னு தமிழக அரசு ஒத்துக்குதா? அதுலயும் கொடுமை பாருங்க. நேற்று விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ரம்யா அவர்களை கைது செய்யணும், ரவிச்சந்திரனை கைது செய்யணும், முகநூல்ல லைவ் போடுறாங்க. அதுல உட்காந்து ரம்யா பார்த்துட்டு இருக்காங்க. ரவிக்குமார் பேசுறத முகநூல்ல அமர்ந்து ரம்யா பார்க்கிறாங்க. ஏன் அவங்களை கைது செய்யல? ஏன் கைது செய்யல? அப்ப திமுக அதிகார திமுக செயல்படுதா இல்லையா? செயல்படுதா இல்லையா? அப்ப மேடையில மட்டும்தான் அவர்கள் சமூக நீதி பேசுறாங்க. ஆனா களத்துல சமூக நீதி இல்லைங்க. நம்ம மக்களை ஏமாத்துறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஆறுமுக மங்கலத்துல தம்பி கவின் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது ஐ எம் வெரி சாரி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெரி சாரி. சாரியில முடிஞ்சிருமா? முடிஞ்சிருமாங்க? ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று எத்தனை கட்சியை சார்ந்தவர்கள் போராட்டம் செய்தார்கள், கோரிக்கை வைத்தார்கள். உங்கள் கூட்டணி கட்சியில் இருப்பவர்கள் கூட குரல் கொடுத்தார்களே, அவர்களின் குரலுக்கு செவி கொடுத்தீர்களா? செவி கொடுத்தீர்களா? ஏன் பேசல? ஏன் ஆணவ படுகொலைக்கு எதிராக சட்டம் கொண்டு வரல? ஏன் கொண்டு வரல? மக்கள் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நாங்க ஏன் பேசுறோம்னா, ஆதி தமிழர்கள் பறையர் சமுதாய மக்கள் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, அதே போல இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, திமுக தான் எங்களுக்கு விடிவெள்ளி, ஐயா ஸ்டாலின் தான் இஸ்லாமியர்களின் பாதுகாவலர், ஸ்டாலின் தான் மோடிய கடுமையா எதிர்ப்பாரு, ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி உள்ள வந்துரும் அப்படி நம்பி நம்பி திமுகவுக்கு ஓட்டு போறீங்களே. அப்படி ஓட்டு போட்டதால ஏற்பட்ட மாற்றம் என்ன? மாற்றம் என்ன? பேசுகிறீர்களா? வெறும் ஏமாற்றம் மட்டுமே இந்த மக்களுக்கு மிஞ்சிருக்குங்க. வேற ஒண்ணும் இல்ல. மரக்காணத்துல 20 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனாங்க. அது யார் தெரியுமா? யாரை காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யாங்க தெரியுமா? ரம்யா அவருடைய கணவர் மரூர் ராஜாவை. அவரு மரூருக்கு வேணா ராஜாவா இருக்கலாம், எங்களுக்கெல்லாம் மயூர் ராஜா தான் அவரு. என்ன ஒண்ணு புரியல எனக்கு. என்னப்பா அவங்க அவ்வளவு பெரிய ஆளாப்பா, அவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருக்காங்களாப்பா, ஏன் அவங்கள கைது செய்ய முடியலையாப்பா? என்னப்பா மஸ்தான் உங்களுக்கு தெரியும், மஸ்தான் அமைச்சர் பதவி காலியானதுக்கு காரணமே ரம்யா அவர்களின் கணவர் தான் காரணம். அதிகாரம் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அந்த அதிகாரத்தை கேட்டு நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் நிற்கிறோம். எங்களிடம் அதிகாரத்தை கொடுக்கல. நாங்க எப்படி தெரியுமா எழுதி வைப்போம்? அலுவலகத்துக்கு உள்ள வரும்போது காலனியை எப்படி கழட்டி வச்சுட்டு வரையோ அதே போல சாதி மதத்தை கழட்டி வச்சுட்டு தான் எங்க கட்சிக்கு வரணும். நீங்க நினைக்கிறீங்க ஏதோ பறையர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த இடத்துல போராடலாம்னு சொல்லிட்டு. வன்னியர் நிக்கிறாங்க, தேவர் நிக்கிறாங்க, படையாட்சி நிக்கிறாங்க, பறையர் நிக்கிறாங்க, நாடார் கோனார் செட்டியார் எல்லா சமுதாய மக்களும் பாதிக்கப்பட்டவனுக்காக நிக்கிறோம். இப்படி ஒரு கட்சியை காட்ட முடியுமா? ஆனா இவர்கள் பேசுவாங்க. ஆணவ படுகொலைக்காக சீமான் பேசல. பாத்தியா நீ? பாத்தியா? எங்க அண்ணன் சீமானுக்கு ஒரு வழக்கு இருக்கு. யார் பாதிக்கப்பட்டாலும்
பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பது, அது எங்கள் அண்ணன் சீமான் சரியா கடைபிடிப்பாரு. ஆணவ படுகொலைக்காக விஜய் பேசல, அவங்க கட்சிக்காரன் வாய் திறக்கல. அவங்க கட்சிக்காரன் என்கிட்ட பேசும்போது ஆணவ படுகொலைக்கு எதிராக பேசினா ஒரு சாதி ஓட்டு வராதுன்றான். அவனுடைய அரசியலே இவ்வளவு கேவலமா இருக்கு. இப்ப இந்த திண்டிவனத்துல நாங்கள் போராடுறோம். அணில்கள் எல்லாம் எந்த மரத்துல ஏறி விளையாடின்னு இருக்கு? எந்த மரத்துல ஏறி விளையாடின்னு இருக்கு சொல்லுங்க. எதுக்கு அணில போட்டு பொழக்கிறோம்னா, எங்க கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி நாங்கள் தனித்து நிற்கிறோம். யாரோடையும் சேரல. சோத்துலதான் கூட்டு பொறியில் அவிழலாம். தேர்தல் களத்துல தனித்துதான் சண்டை செய்வோம் என நாம் தமிழர் கட்சி நாங்கள் நிற்கிறோம். இதுக்கு முன்னாடி கமலஹாசன் அவர்கள் டிவி எல்லாம் உடைச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. இப்ப விஜய் வந்திருக்காரு. மாற்று அரசியல் வளரும் போதெல்லாம் இது போன்ற அணில்களை மாற்றம் ஏமாற்றம் பேசுற கமல் போன்றவர்களை எல்லாம் இந்த திமுக தான் இறக்கி விடுது. அப்ப மாற்று அரசியல் வெல்லவே கூடாது என்பது விஜய்க்கு கொடுக்கப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் நிற்கிறார். ஆணவ படுகொலைக்கு எதிராக பேச மாட்டாரு, சாதி பிரச்சனைகளுக்கு எதிராக பேச மாட்டாரு. தனக்கு கீழே ஒருத்தர் இருக்கா அப்படின்னு நினைக்கிறது அம்பேத்கர் சொன்னது போல மனநோய். அந்த நோயை தமிழர்கள் கொல்லணும். இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் அதை கொண்டு வருகிறோம். ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்துறோம். பழையருக்கு ஒரு பிரச்சனைனா வன்னியர் தான் முதல்ல களத்துல நிற்பா. இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது யாருடைய அரசியல்? தமிழ் தேசிய அரசியல், சீமானின் அரசியல். கூட்டணியில் இருந்து கொண்டு கேள்வி கூட கேட்க முடியல, தோழமை சுட்டுதல் மட்டும்தான். இப்படிதான் கூட்டணி கட்சிகளின் பரிதாபமா நிலை இருக்கு. எங்க கூட்டணி போகுன்னு சொல்றாங்களே, நாங்க கூட்டணிக்கு போனா ஷார்மனின் கணவர் ரவிச்சந்திரனை கைது செய்ய சொல்லி ஆர்ப்பாட்டம் நடத்துவோமா? அப்படி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாலும் அது ஒரு ஏமாற்ற ஆர்ப்பாட்டம். அதுலயும் கொடுமை. காவல்துறை அதிகாரிகள் ரம்யா அவர்கள் அந்த காணொலி நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காணொலியில அவர் பதறி கண் கலங்கி வேலையை விட்டு தூக்கிடுவீங்களா, ஐயோ என் குடும்பத்தோட நிலைமை என்ன ஆகுறது, ஒரு மனிதன் அப்படியே உருகி அவங்க காலில் விழுறானா அவன் குடும்பத்தை காப்பாற்றணும். வேலை போச்சுன்னா குடும்பம் நடுத்தருவில் நின்றுரும். அந்த வழியில காலில் விழுறான், பின்புறம் தெரியாம கைப்பிடுது. ரத்தம் மாடம் சூடு சொரணை இல்லாம கவுன்சிலர் ரம்யா அவர்கள் அவர் என்ன பாலியல் சீண்டல் பண்ணிட்டாரு. டேய், காணொலி இருக்கு, ஊடகங்கள் அதை வெளிப்படுத்தி இருக்காங்க. இப்ப கூட உங்க திராவிட புத்தி போல, இது திராவிட புத்தியா? இது ஒரு கேடுகட்ட புத்தி. அதுல குறிப்பா பாருங்க, திமுக கவுன்சிலர்கள் 3 பேர் புகார் கொடுத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சி கவுன்சிலர் புகார் கொடுத்திருக்காரு. அதிமுக கவுன்சிலர் புகார் கொடுத்திருக்காரு. திமுக காரர் சரியில்லைன்னு காரி துப்புறான். அப்படி ஒரு நகராட்சியா, ஒரு கேடுகட்ட நகராட்சியா மாத்தி வைத்திருப்பதுதான் இந்த திருடர்களின் திராவிடர்களின் சாதனை. ஒண்ணு சொல்லுங்க, ஸ்டேட் பேங்க் இருக்கு, எதிரில் ஒரு கழிவறை இருக்கு. எங்க அண்ணன் வேலாயுதம் அவர்கள் நகராட்சிக்கு நடையோ நடந்து மனு கொடுக்கிறாரு. மனு மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? நாங்க கேட்டோம், திண்டிவனத்துல பேருந்து நிலையம் வேண்டும், ஒரு பேருந்து நிலையத்தை கட்டிதாங்க கேட்டோம். கட்டுறீங்க, எங்க கட்டுறீங்க? ஏரியில கட்டுறீங்க. அப்புறம் மழை வெள்ளம் போனா தண்ணி எங்க போகும்? ஏரியில கட்ட சொல்லி யாரு இங்க அழுதா? அந்த ஏரியை தவிர வேற எங்கேயும் இடம் இல்லையா? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. திண்டிவனத்துல டிப்போ இருக்கு, அந்த ஏரியில கட்டி இருக்கக்கூடிய இடத்தை விட கூடுதலமான இடம் அந்த டிப்போல இருக்கா இல்லையா? ஏன் அந்த இடத்துக்கு பேருந்து நிலையம் போல? ஏன்னா அந்த இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கிறான். அந்த இடத்துல பேருந்து நிலையம் போக கூடாது. ஒரு இழி புத்தி, ஒரு கேடு கெட்ட புத்தி இந்த திமுக காரன் புத்தி. அதனாலதான் பேருந்து நிலையத்தை ஏரியில கட்டுறான். ஏரியில கூட கட்டுவான்,
ஆனா தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பக்கத்துல பேருந்து நிலையத்தை கட்ட மாட்டான். ஆனா நீங்க சொல்றீங்க மக்களை ஸ்டாலினை பார்த்து சமூக நீதி பாதுகாவலர் ஸ்டாலின் தூக்குல தொங்கியெல்லாம் போல இருக்கு. அந்த வார்த்தையை கேட்கும் போது நாங்க வலியோட பேசுறோம், வேதனையோட பேசுறோம். பாதிக்கப்பட்டது யாராக இருந்தாலும் அவர்களின் பக்கம் நாம் தமிழர் கட்சி நிற்போம் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நாங்கள் உணர்த்தியிருக்கிறோம்.